Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஆன்லைன் saree பிஸ்னஸுக்கு மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர்ஸ், பிராண்ட் ஓனர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்குற வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர்ஸ், நாங்கள் டைரக்ட் டீலர்ஸ், நாங்கள் பிராண்ட் ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் தானுங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னங்கிறது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், மேனுஃபேக்சரர்ஸுங்கிறவங்க உற்பத்தியாளர்கள், சாரீஸாக இருக்கட்டும், சுடிதார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறவங்க. ஸோ ஹோல்சேலர்ஸ், பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே அவங்கள்ட்ட இருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க தான். இப்போ இதில் ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரர்ஸுங்கிறவங்க ஹோல்சேலர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டைரக்ட் டீலர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பிராண்ட் ஓனர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரீசேலர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்து தாங்க. சில மேனுஃபேக்சரர்ஸ் சிங்கிள் சாரீஸாக இருந்தால் கூட ரீசேலர்ஸ்க்கு ஃபோட்டோ எடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே அவங்க பிராண்ட் ஓனர்ஸ், ஹோல்சேலர்ஸ், டீலர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஹோல்சேலர்ஸுங்கிற மொத்தமாக வாங்கி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட சின்ன சின்ன ஷாப்காரங்க வாங்கிக்குவாங்க, இல்லை பொட்டிக்ஸ் வச்சுருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க, டீலர்ஸ்லேருந்து வாங்கிக்குவாங்க. இப்போ பிராண்ட் ஓனர்ஸுங்கிறவங்க யாருன்னா குறிப்பிட்ட பிராண்ட் மட்டும், இப்போ நாங்கள் பியூர் காட்டன் மட்டும்தான் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற இங்கே காட்டனுக்குனே ஒரு பிராண்ட் நேம் செட் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க. சில பிராண்ட் ஓனர்ஸ் அவங்க ஓன் லூமே வச்சு பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, இவங்க எல்லாத்துட்டையும் ஒரு கனெக்ஷனில் இருக்கிறவங்க தாங்க ரீசேலர்ஸ். ரீசேலிங்க்கு சிங்கிள்ஸ் கொடுக்குற மேனுஃபேக்சரர்ஸ், டீலர்ஸ், ஹோல்சேலர்ஸ்னால் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம காண்டாக்ட் வச்சுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம டீல் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணணும். இப்போது இவங்களெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹோல்சேலர்ஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும், டீலர்ஸாக இருக்கட்டும், பிராண்ட் ஓனர்ஸ், இவங்களாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா, நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 இதில் தாங்க நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்தியா மார்ட், டெக்ஸ்டைல் மீடியா இன்ஃபோ அண்டு ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். இப்போ டெக்ஸ்டைல் மீடியா இன்ஃபோங்கிற வெப்சைட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் டீட்டெயில்ஸு, ஹோல்சேலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா கவர் ஆகிருக்கும். நம்ம இங்கே போய் இந்த வெப்சைட்டில் போய் கான்டாக்ட் சப்ளையர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ இதுதாங்க டெக்ஸ்டைல் இன்ஃபோ மீடியாங்கிற வெப்சைட்டு. இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ ஹோல்சேல் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் இருக்கும், சப்ளையர் ரீஜன்லாம் எங்கெங்கேருந்து வேணுங்கிற சப்ளையர் ரீஜன் அந்த கேட்டகரியிலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஆல் கேட்டகரிஸ் போனீங்கன்னா சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் யார் யார் மேனுஃபேக்சர்ஸ்னு எந்தெந்த மேனுஃபேக்சர் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் வரும். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, இந்த வெப்சைட்டில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஆல் கேட்டகரிஸ் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குர்த்திஸ் எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குர்த்திஸ்க்கு ஃபஸ்ட்டு குர்த்தி வெரைட்டிஸில் யார் யார் பண்ணுறாங்க, என்னென்ன குர்த்தி வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் இதில் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கே அது புரியும் என்னென்ன கேட்டகரியில் இருக்குங்கிறது. அதுக்கு யார் யார் மேனுஃபேக்சர்ஸ், யார் யார் ஹோல்சேலர்ஸுங்கிறத நீங்கள் கான்டாக்ட் நம்பர்ஸ் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியா மார்ட்டுக்குள்ளே போவோம். இந்தியா மார்ட்டும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதில் மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டைல் குரூப் சப்ளையர்ஸும் இதில் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம லாகின் பண்ணி போனாவே போதும், நம்மளுக்கு சப்ளையர் நம்பர்ஸ்லாம் இதில் தெரிய ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் சப்ளையர் நம்பர் ஒவ்வொரு கான்டாக்டையும் எடுத்து அவங்க இண்டிவிஜுவல் பீசஸ் அனுப்புவாங்களா, ரீசேலர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்களாங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் நிறையா சாரீ சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸ்பெல்லிங் இதாகிடுச்சு. பெங்களூர் வாட்டு சர்ச் பண்ணோம்னா இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய சாரீ சப்ளையர்ஸ் இதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இதில் நம்ம சப்ளையர் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்கு பர்சனல் மெசேஜஸ் அனுப்பி கேட்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், சிங்கிள்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா ரீசேலிங் பிஸ்னஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெல் அண்ட் குட் ஃபேஸ்புக். இது தாங்க மேக்ஸிமம் சப்ளையர்ஸு நம்பர்ஸு அவங்க குரூப்ஸு கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி சாரீ குரூப்ஸ்லாம் நிறையா இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கிறேன், எல்எம்பிள்ளை ஃபேன்சி சாரீஸ் அவங்க குரூப் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டேரெக்ட் டீலிங்லாம் போட்டு டேரெக்டாக நாங்கள் மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குகிறோம், எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக டீல் பண்ணுவாங்க. இதில் ஒரு 2 வெரைட்டி இருக்குங்க. டைரக்ட் டீலிங்கில் சில பேர் பிராண்ட் ஓனர்ஸ்டேருந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் பிராண்ட் ஓனர் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ரீசேலர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டில் கொடுப்பாங்க. இதே பிராண்ட் ஓனர்ஸ் வந்து அதை கஸ்டமருக்கு கொடுக்கும்போது வேறு ரேட்டில் கொடுப்பாங்க, ரீசேலர்ஸுக்கு கொடுக்கும்போது வேறு ரேட்டில் கொடுப்பாங்க. சில பிராண்ட் ஓனர்ஸ் வந்து மெம்பர்ஷிப்க்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க, சில பிராண்ட் ஓனர்ஸ் வந்து மெம்பர்ஷிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு ரீசேலர்ஸ்க்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா அமௌண்ட் பே பண்ணி போவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் கம்ப்ளைண்ட் சொல்யூஷன் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது. ஒரு 2-3 குரூப் இதே நேமில் இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் ஏதாச்சும் சப்ளையரோ மேனுஃபேக்சரோ நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் ஏற்கனவே வந்திருக்காங்கிறத வந்து இந்த குரூப்பில் போய் சர்ச்சில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சில வெப்சைட்ஸ்க்கோ இல்லை சில குரூப்ஸுக்கோ கொடுத்துருப்பாங்க. இங்கே இவங்கள்ட்ட நாங்கள் ஆர்டர் போட்டோம், ஆனால் எங்களுக்கு வந்து ரீச் ஆகலை, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் டேமேஜாக இருக்கும், இல்லாட்டி அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ரிப்ளை வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த குரூப்பில் இருக்கும். ஸோ இந்த குரூப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குரூப்லலாம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ளையருக்கும் ஒவ்வொரு டீலருக்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது சிம்பிளான வேலை தாங்க. உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை விருப்பப்படுறாங்கிறத பார்த்து அதுக்கேற்ற டீலர்ஸை வந்து நீங்கள் இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயும் தேடிக்கலாம். தேடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ளையர்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க ரிவ்யூஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு மெசேஜஸ்க்கெலாம் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறாங்களாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ கிடைக்குங்கிறத முன்னாடியே நம்ம கேட்டு வச்சுக்கணும் அவங்கள்ட்ட. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம வேணால் நம்மளுக்கே ஆர்டர் போட்டு குவாலிட்டி எப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெட்டீரியலும் எப்படி இருக்குது, இந்த மெட்டீரியல் நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஆர்டர் போடலாமா வேணாமாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி நிறையா எங்கள் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.